அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் 10th 11th 12th இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் அண்ட் மீடியம் சார்ந்து ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த தகவல் பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த பள்ளியிலலாம் படிச்சிட்ருக்காங்களோ அந்த லாகினுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் லாகினில் எந்தெந்த மாணவர்கள் பெயர் காண்பிக்குதோ அந்த மாணவர்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட், எய்டட், அன்எய்டட், அடுத்து ஆல் கேட்டகிரி, ப்ரைமரி, மிடில், ஹையர் செகண்டரி எல்லா ஸ்கூலுமே தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் க்ரோமில் போயிட்டு நம்ம எமிஸ் வெப்சைட்டில் நம்ம ஸ்கூலோடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த 3 லைனை டச் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் அப்ரூவல் அப்படின்னு இருக்கும். அந்த அப்ரூவலை டச் பண்ணுங்கள். அந்த அப்ரூவலை டச் பண்ணிங்கன்னா 7.5% அகடமிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அதில் வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணும். அந்த வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூலை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு புதுமை பெண் ஃபேஸ் 2ன்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அண்டு மீடியம் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் அந்த ஸ்கூல் அண்டு மீடியம் வெரிஃபிகேஷனை தான் நம்ம டச் பண்ணணும். இதை டச் பண்ணோம்னா நம்ம பள்ளிக்கு எந்தெந்த மாணவர்கள்லாம் நம்ம பள்ளியில் படிச்சிருந்தாங்களோ அந்த மாணவர்களுடைய பெயர் வந்து காண்பிக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய பெயர் இருக்கும், அவங்களோட எமிஸ் நம்பர் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் ஐடி, நியூ எமிஸ் ஐடி இருக்கும், அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஃபாதர் நேம் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், கடைசியில் பெண்டிங், அடுத்து ஆரம்பர். நம்ம இன்னும் அப்ரூவல் பண்ணலை, அதனால் இங்கே பெண்டிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே அப்ரூவ்டுன்னு வந்துடும். அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா போனஃபைட் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், டவுன்லோட்னு ஒன்று இருக்கும். இந்த போனஃபைட் டெம்ப்ளேட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்ன சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணுமோ அந்த சர்டிஃபிகேட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகி வரும். இந்த சர்டிஃபிகேட்டை முதல்ல நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாணவர்கள்லாம் நம்ம பள்ளியில் அந்த வருஷத்தில் படிச்சிருக்காங்களான்னு உறுதி செஞ்சுட்டு இந்த சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணிக்கணும். முதல்ல ஃபில் பண்ணிவிட்டு இதை ஃபோட்டோ பிடிச்சி சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதான் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு வரணும். வந்துட்டு இந்த லாஸ்ட்டு ஆரோ மார்க் இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணணும். இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு 3 இடம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் அகடமிக் இயர். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் 1ஆம் வகுப்பு எந்த கல்வியாண்டு படிச்சிருக்காங்க, 2வது எந்த கல்வியாண்டு, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தந்த கல்வியாண்டில் அந்த மாணவர்கள் படிச்சிருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த கல்வியாண்டில் படிச்சிருக்காங்கன்னா அந்த கிளாஸ் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பாக்ஸை டிக் கொடுக்கணும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி டிக் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த அப்ரூவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் அப்லோட் ப்ரூஃப் அப்படின்றத கொடுக்கணும். இதை டச் பண்ணிங்கன்னா எந்த ஃபைலில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ பிடிக்கிறதுனாலும் கேமராவை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். இல்லை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக ஃபைலில் போய்ட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுக்குரிய காலம் முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் இந்த கல்வியாண்டில் அந்த மாணவர்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சர்க்கிள் போட்டு கிராஸ் போட்டு, அதை டச் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட். ஸோ ரிஜெக்டுக்கான ரீசன் கேட்கும். அந்த ரீசன்ற இடத்துல நீங்கள் அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் காமிக்கும். இதில் என்ன ரீசன் வந்து அடாப்டாக இருக்கோ அந்த மாணவர்களுக்கு அந்த ரீசனை டச் பண்ணணும். இப்போ நாட் ஸ்டடிட் இன் தி ஸ்கூல்னால் அதை டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது இயர் கரெக்டாக இருக்கான்றதுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறது ஒரு சர்டிஃபிகேட் தான் ஒரு மாணவர்களுக்கு. ஆனால் வந்து 3 தடவை அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இயர் கரெக்டாக இருக்கான்றதுக்காக அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறோம். 2வது மீடியம். ஸோ தமிழ் மீடியம்னு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்காங்களா அப்படின்றதுக்காக. ஸோ தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கு என்ன பண்ணணும், நம்ம டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்ரூவ்ன்றதை டச் பண்ணி அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்கணுங்க, சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே பண்ணால் தான் அடுத்து இது வரும். அதுக்கடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3rd ஒன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைப்பு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலாக
இல்லை எய்டட் ஸ்கூலாக, எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூல் காமிக்குதுன்னா நம்ம ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்படின்னும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்னு காமிக்குதுன்னா ஸோ இங்கே டிக் கொடுத்துக்கணும். சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்னு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தான். பட் 3 இடத்துல என்ன செய்யணும்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கடைசியில் பெண்டிங் இருக்கிறது மாதிரி ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கும் இவங்க இங்கே படிச்சிருக்காங்களான்றதை உறுதி செஞ்சுட்டு சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயிலை இப்படி போய் பார்க்குறது கஷ்டமாக இருக்குதுன்னா இங்கே மேலேயே டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோடை டச் பண்ணிங்கன்னா இந்த மாணவர்கள் பெயர் பட்டியல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு ஒரு எக்ஸலில் வந்துடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பரு, அவங்க நேமு, அவங்க அப்பா நேமு, ஸோ இந்த அவங்க அம்மா நேமு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். ஸோ வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி டேரெக்டாகவும் டவுன்லோட் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கனாலே எந்தெந்த வகுப்பு எந்தெந்த பள்ளின்னு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதும் காமிக்கும். கிளாஸ் 1ல் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா எங்கே படிச்சிருக்காங்க 1 to 5 வரைக்கும், எந்த இயரில் எங்கே படிச்சிருக்காங்க, அப்புறம் 6, 7, 8லாம் எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னு அங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூல் நேம்ஸோடு அங்கே காமிக்கும். ஸோ இந்த மாணவர்கள் நம்ம பள்ளியில் எந்தெந்த வகுப்புலாம் படிச்சிருக்காங்கன்ற உறுதி செஞ்சுட்டு இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.